ओम शांति। प्रातः मुरली मुरली का डेट 6/10/2023। बाप दादा मधुबन। ओम शांति। காலை முரளி முரளியின் தேதி 6/10/2023। बाप दादा मधुबन। मीठे बच्चे, याद में रखने की ऐसी பிராக்டிஸ் கரோ. இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருப்பதற்கு அப்படிப்பட்ட பயிற்சி செய்யுங்கள். जो अंत में एक बाप के सिवाय दूसरा कोई भी याद न आए. அதனால் கடைசி நேரத்தில் ஒரு தந்தையை தவிர வேறு எதுவும் நினைவில் வரக்கூடாது. प्रश्न: किस एक श्रीमत को पालन करने से तुम बच्चे तकदीरवान बन सकते हो? கேள்வி: எந்த ஒரு ஸ்ரீமத்தை கடைபிடிப்பதன் மூலம் குழந்தைகளாகிய நீங்கள் அதிர்ஷ்டசாலி ஆகின்றீர்கள்? उत्तर: बाप की श्रीमत है बच्चे नींद को जीतने वाले बनो. பதில்: தந்தையினுடைய ஸ்ரீமத், குழந்தைகளே, தூக்கத்தை வெற்றி அடையக்கூடியவர்கள் ஆகுங்கள். சவேரே கா சமய் பகுத் அச்சா ஹோதா ஹை. காலை நேரம் மிக நன்றாக இருக்கின்றது. உஸ் சமய் உட்கர் முஜ் பாப் கோ யாத் கரோ தோ தும் பக்தாவர் பன் ஜாயேங்கே. அந்த நேரம் எழுந்து தந்தையாகிய என்னை நினையுங்கள். அப்போது நீங்கள் அதிர்ஷ்டசாலி ஆகிவிடுவீர்கள். अगर सवेरे सवेरे उठते नहीं हैं तो जिन सोया तिन कोया. ஒருவேளை அதிகாலையில் எழவில்லை என்றால் யார் தூங்கினார்களோ அவர்கள் நாளை இழந்தார்கள். சிர்ஃப் சோனா और खाना यह तो गवाना है. வெறுமனே தூங்குவதும் சாப்பிடுவதும் இது இழப்பதாகும். इसलिए सवेरे उठने की आदत डालो. அதனால் அதிகாலையில் எழுவதற்கான பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். கீத்: தூனே ராத் கவாயி சோய்கே. நீங்கள் இரவை தூங்கியே கழித்தீர்கள். ஓம் சாந்தி. யஹ் கஹானி பச்சோं பிரதி है. ஓம் சாந்தி. இந்த கதை குழந்தைகளுக்காக இருக்கின்றது. பாப் कहते हैं बच्चे खाना और सोना यह कोई लाइफ नहीं. தந்தை சொல்கின்றார், குழந்தைகளே, தூங்குவது மற்றும் சாப்பிடுவது இது ஒரு வாழ்க்கை கிடையாது. जबकि तुम बच्चों को यह अविनाशी ज्ञान रत्नों का दान मिल रहा है, ஜோலி भर रही है. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்களினுடைய தானம் கிடைத்து கொண்டிருக்கின்றது. பை நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. फिर सोना और खाना यह तो गवाना है. பிறகு தூங்குவது மற்றும் சாப்பிடுவது இது இழப்பதாகும். சவேரே உட்னே கி படி மகிமா है. அதிகாலையில் எழுவதற்கு மிக பெரிய மகிமை இருக்கிறது. பக்தி மார்க் மேபி ஞான் மார்க் மேபி. பக்தி மார்க்கத்திலும் இருக்கின்றது, ஞான மார்க்கத்திலும் இருக்கின்றது. क्योंकि सवेरे के समय बहुत शांति रहती है. ஏனென்றால் அதிகாலை நேரம் மிகவும் அமைதியாக இருக்கின்றது. ஆத்மா ये सब अपने स्वधर्म में रहती है. ஆத்மாக்கள் அனைவரும் தங்களுடைய சுய தர்மத்தில் இருக்கின்றார்கள். அஷரீரி ஹோக்கர் விஸ்ராம் பாத்தி है. அஷரீரியாகி ஓய்வு எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உஸ் சமய் யாத் பகுத் रहती है. அந்த நேரம் நினைவு நிறைய இருக்கின்றது. दिन में तो माया का दम चक्र रखता है.
यह एक ही टाइम अच्छा है. பகல் முழுவதும் மாயையினுடைய பாதிப்பு இருக்கின்றது. இந்த ஒரு நேரம்தான் நன்றாக இருக்கிறது. அபி ஹம் கௌடி சே ஹீரே ஜைசா பன் ரஹே ஹேன். இப்பொழுது நாம் சோழியிலிருந்து வைரம் போன்று ஆகிக் கொண்டிருக்கின்றோம். बच्चों को बाप कहते हैं तुम हमारे बच्चे हो, हम तुम्हारे बच्चे हैं. குழந்தைகளுக்கு தந்தை சொல்கின்றார், நீங்கள் என்னுடைய குழந்தைகளாக இருக்கின்றீர்கள், நான் உங்களுடைய குழந்தைகளாக இருக்கின்றேன் என்று. बाप बच्चा बनता है यह भी समझने की बात है. தந்தை குழந்தையாக ஆகின்றார், இதுவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். बाप अपने बच्चों को वर्षा देते हैं. தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுக்கின்றார். வைசே மே சௌதாகர் தோ ஹூம். அதே போல நான் வியாபாரியாகவும் இருக்கின்றேன். தும்ஹாரா கௌடி ஜைசா தன் மன் யஹ் சப் பரதநாட்டிய பெனி ஹை. உங்களுடைய சோழி போன்ற உடல், மனம் இவை அனைத்தும் ஒரு பைசாவிற்கும் பயனற்றதாக இருக்கின்றது. वह पुराना तुम्हारा सब कुछ लेकर फिर तुमको दे देता हूँ कि ट्रस्टी होकर संभालो. அவர் உங்களுடைய பழைய அனைத்தையும் வாங்கி கொண்டு பிறகு உங்களுக்கு கொடுத்து விடுகின்றார், ட்ரஸ்டியாகி பாதுகாப்பாற்றுங்கள் என்று. தும் ஜன்ம பாய் ஜன் காயே ஆயே ஹோ, குர்பான் ஜாவுங்கி பலிஹார் ஜாவுங்கி. நீங்கள் ஜென்ம ஜென்மமாக பாடி வந்திருக்கின்றீர்கள், நாங்கள் சமர்ப்பணமாகி விடுவோம், பலியாகி விடுவோம் என்று. ஹமாரா தோ ஏக் தூஸ்ரா நா கோயி. நமக்கு ஒருவர்தான், வேறொருவர் யாரும் கிடையாது. क्योंकि सजनिया तो सब है. ஏனென்றால் அனைவரும் காதலிகளாக இருக்கின்றார்கள். तो एक ही सजन को याद करेंगी. ஒரு காதலனைத்தான் நினைவு செய்வார்கள். देह सहित सब संबंधों को भूलते भूलते एक की ही इतनी याद रहे जो अंत में ना यह शरीर ना और कोई याद आए. தேகம் உட்பட அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஒருவருடைய நினைவு அவ்வளவு இருக்க வேண்டும். அதனால் கடைசியில் இந்த சரீரம் நினைவில் வரக்கூடாது, மற்ற எவரும் நினைவில் வரக்கூடாது. இத்தனி பிராக்டிஸ் கர்னி ஹை. அவ்வளவு பயிற்சி செய்ய வேண்டும். சவேரே கா சமை படா அச்சா ஹை. அதிகாலை நேரம் மிகவும் நன்றாக இருக்கின்றது. தும்ஹாரி யஹ் சச்சி சச்சி யாத்ரா ஹை. இது உங்களுடைய உண்மையிலும் உண்மையான யாத்திரையாகும். வஹ் தோ ஜென்ம பாயி ஜென்ம யாத்ராயே கர்த்தே ஆயே லேக்கின் முக்தி கோ தோ பாயா நஹி. அந்த யாத்திரைகளை ஜென்ம ஜென்மமாக செய்து வந்தீர்கள், ஆனால் முக்தியை அடையவில்லை. தோ ஜூட்டி யாத்ரா ஹுயினா. அதனால் பொய்யான யாத்திரை ஆகிவிட்டது இல்லையா? யஹ் ஹை ரூஹானி और सच्ची मुक्ति और जीवन मुक्ति की यात्रा. இது ஆன்மீக யாத்திரை மற்றும் உண்மையான முக்தி மற்றும் ஜீவன் முக்தியினுடைய யாத்திரை. மனுஷ்ய तीर्थों पर जाते हैं तो अमरनाथ बद्रीनाथ याद रहते हैं ना. மனிதர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு, அதாவது தீர்த்தங்களுக்கு செல்கின்றார்கள், அப்போது அமர்நாத் பத்ரிநாத் நினைவு இருக்கின்றது இல்லையா? காஸ் சார் தாம் கஹ்தே ஹை. குறிப்பாக 4 இடங்களை சொல்கின்றார்கள். தும்னே கித்னே தாம் கியே ஹோங்கே. நீங்கள் எத்தனை இடங்களுக்கு சென்றிருப்பீர்கள்?
கித்னி பக்தி கி ஹோகி, எவ்வளவு பக்தி செய்திருப்பீர்கள். ஆதா கல்ப் கர்த்தே ஆயே ஹோ, அரை கல்பமாக செய்து கொண்டே வந்தீர்கள். அப் இன் பாத்தோं को कोई भी जानते ही नहीं, இப்பொழுது இந்த விஷயங்களை யாரும் தெரிந்திருக்கவில்லை. बाप ही आकर लिबरेट करके फिर गाइड बन साथ ले जाते हैं, தந்தை தான் வந்து விடுவித்து பிறகு வழிகாட்டியாகி கூடவே அழைத்துச் செல்கின்றார். கித்னா வண்டர்ஃபுல் கைடு ஹே, எவ்வளவு அதிசயமான வழிகாட்டியாக இருக்கின்றார். बच्चों को ले जाते हैं முக்தி ஜீவன் முக்தி தாம், குழந்தைகளை முக்தி மற்றும் ஜீவன் முக்தி தாமத்திற்கு அழைத்துச் செல்கின்றார். ऐसा கைட் கோயி ஹோதா நஹி, அப்படிப்பட்ட வழிகாட்டி யாரும் இருப்பதில்லை. சந்நியாசி லோக் சிர்ஃப் முக்தி தாம் கஹேங்கே, ஜீவன் முக்தி அக்ஷர் உன்கே முக் சே நிக்லேகா நஹி, சந்நியாசிகள் வெறும் முக்தி தாம் என்று சொல்கின்றார்கள். ஜீவன் முக்தி என்ற வார்த்தை அவர்களுடைய வாயிலிருந்து வெளிவருவதில்லை. உஸ்கோ தோ வஹ் காக் விஷ்டா சமான் அல்ப்கால் கா சுக் சமஜ்தே ஹேன், அவர்கள் காக்கை எச்சிலுக்கு சமமான அல்பகால சுகம் என்று புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். தும் பச்சே ஜான்தே ஹோ பாப் ஹே துக் ஹர்த்தா சுக் கர்த்தா, குழந்தைகள் நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள், தந்தை துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவராக இருக்கின்றார். हे मात पिता, आपके जब हम बालक बनते हैं तो हमारे सब दुख दूर हो जाते हैं. हे தாய் தந்தையே, உங்களுடைய குழந்தைகளாக நாங்கள் ஆகின்றோம். அதனால் எங்களுடைய அனைத்து துக்கமும் தூரமாகி விடுகின்றது. ஆதா கல்ப் ஹம் சுகி பன் ஜாத்தே ஹேன், அரை கல்பம் நாம் சுகம் நிறைந்தவராக ஆகிவிடுகின்றோம். யஹ் தோ புத்தி மே ரஹ்தா ஹேனா, இது புத்தியில் இருக்கின்றது இல்லையா. பரந்து தந்தே ஆதி மே ஜானே சே பூல் ஜாத்தே ஹேன், ஆனால் தொழில்கள் முதலியவற்றில் செல்வதன் மூலம் மறந்து விடுகின்றோம். சவேரே உட்டே நஹி ஹே, அதிகாலையில் எழுவதில்லை. ஜின் சோயா தின் கோயா, யார் தூங்கினார்களோ அவர்கள் நாளை இழந்தார்கள். तुम जानते हो बरोबर हमको हीरे जैसा जन्म मिला है, நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், உண்மையிலேயே நமக்கு வைரம் போன்ற ஜென்மம் கிடைத்திருக்கிறது என்று. अब भी अगर नींद से सवेरे नहीं उठेंगे तो समझेंगे यह बख्तावर नहीं है, இப்பொழுது ஒருவேளை தூக்கத்திலிருந்து அதிகாலையில் எழவில்லை என்றால் புரிந்து கொள்வார்கள் இவர்கள் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று. सुबह को उठकर मोस्ट बिलवेड बाप को साजन को याद नहीं करते हैं, அதிகாலையில் எழுந்து மிகவும் அன்பான தந்தையை மற்றும் காதலனை நினைவு செய்வதில்லை. ஆதா கல்ப் சே சாஜன் பிச்டா ஹே, அரை கல்பமாக காதலன் பிரிந்து இருக்கிறார். और बाप को तुम सारा कल्प भूल जाते हो, மற்றும் தந்தையை நீங்கள் முழு கல்பத்திலும் மறந்து விடுகின்றீர்கள். फिर भक्ति मार्ग में तुम साजन के रूप में व बाप के रूप में याद करते हो, பிறகு பக்தி மார்க்கத்தில் நீங்கள் காதலன் ரூபத்திலும் மற்றும் தந்தையின் ரூபத்திலும் நினைவு செய்கின்றீர்கள். சஜ்னி சாஜன் கோபி யாद करती है, காதலி காதலனை நினைவு செய்கிறார். उनको फिर बाप भी कहा जाता है, அவரை தந்தை என்றும் சொல்லப்படுகின்றது. अभी बाप सम्मुख है तो उनकी श्रीमत पर चलना पड़े, இப்பொழுது தந்தை எதிரில் இருக்கிறார் என்றால் அவருடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டி
இருக்கும். ஸ்ரீமத் பர் அகர் நஹி சல்தே தோ யஹ் கிரே. ஸ்ரீமத் படி ஒருவேளை நடக்கவில்லை என்றால் இவர்கள் கீழே விழுந்து விடுகின்றார்கள். ஸ்ரீமத் அர்த்தாத் சிவபாபா கி மத். ஸ்ரீமத் என்றால் சிவ தந்தையனுடைய வழி. ऐसे नहीं हमको क्या पता किसकी मत मिलती है. அவ்வாறு கிடையாது, நமக்கு என்ன தெரியும் யாருடைய வழி கிடைக்கிறது என்று. அவ்வாறு கிடையாது. समझना चाहिए इनकी मत का भी वह रिस्पांसिबल है. புரிந்து கொள்ள வேண்டும், இவர் ஏதாவது வழி கொடுக்கிறார் என்றால் அதற்கு அவர் பொறுப்பாளியாக இருக்கின்றார். இவர்னா பாபா பிரம்ம பாபா சொல்றார். जैसे लौकिक रीति बच्चों का बाप रिस्पांसिबल है सन्सोस फादर. எவ்வாறு லௌகீக முறையில் குழந்தைகளுக்கு தந்தை பொறுப்பாளியாக இருக்கின்றார், மகன் தந்தையை வெளிப்படுத்துகின்றார். யஹ் பிரம்மா தன்பி ஃபாதர் கா ஷோ கர்த்தா ஹை. இந்த பிரம்மா உடல் கூட தந்தையை வெளிப்படுத்துகிறது. முரபி பச்சா ஹை. இவர் செல்லமான குழந்தையாக இருக்கின்றார். बहुत अच्छे अच्छे बच्चे हैं जो यह नहीं जानते कि हम किसकी मत पर चलते हैं, कौन डायरेक्शन देते हैं. நிறைய நல்ல நல்ல குழந்தைகள் இருக்கின்றார்கள், அவர்கள் தெரிந்திருப்பதே இல்லை நாம் யாருடைய வழிப்படி நடக்கின்றோம், யார் நமக்கு கட்டளை கொடுக்கின்றார் என்று. பாபா கோத்தோ யாது நஹி கர்த்தே. தந்தையை நினைவு செய்வதில்லை. சவேரே உட்டே நஹி. அதிகாலையில் எழுவதில்லை. யாது நஹி கர்த்தே தோ விகர்ம பி வினாஷ் நஹி ஹோத்தே. நினைவு செய்யவில்லை என்றால் பாவமும் அழியாது. பாபா பத்லாத்தே हैं, इतनी मेहनत करता हूँ तो भी कर्म भोग चलता रहता है. பாபா அதாவது பிரம்ம பாபா சொல்கின்றார், இவ்வளவு உழைக்கின்றேன், இருந்தாலும் கர்மச்சுமை நடந்து கொண்டே இருக்கின்றது. क्योंकि एक जन्म की तो बात नहीं है ना. ஏனென்றால் இது ஒரு ஜென்மத்தினுடைய விஷயமாக இருப்பதில்லை அல்லவா. अनेक जन्मों का हिसाब किताब है. பல ஜென்மங்களினுடைய கணக்கு வழக்கு இருக்கின்றது. டைரக்ஷன் மிலா ஹுவா ஹை. கட்டளை கிடைக்கின்றது. इस जन्म के भी पाप बतलाने से आधा कट सकता है. இந்த ஜென்மத்தினுடைய பாவங்களை சொல்வதன் மூலம் பாதி குறைந்து விடுகின்றது. यह तो बाप कहते हैं मैं जानता हूँ और धर्मराज जानते हैं. தந்தை இங்கு சொல்கின்றார், நான் தெரிந்திருக்கின்றேன், மேலும் தர்மராஜரும் தெரிந்திருக்கின்றார். பாப் பகுத் கியே ஹுயே हैं. நிறைய பாவம் செய்திருக்கின்றோம். தர்மராஜ் கர்ப்ப ஜெயில் மே சஜா தேத்தே ஆயே हैं. தர்மராஜ் கர்ப்ப சிறையில் தண்டனை கொடுத்து கொண்டே வந்திருக்கின்றார். अभी तो तुम पुरुषार्थ कर विकर्म विनाश करते हो तो फिर गर्भ महल मिलता है. இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்து பாவத்தை அழித்தீர்கள் என்றால் பிறகு கர்ப்ப மாளிகை கிடைக்கிறது. वहाँ तो माया होती नहीं. அங்கு மாயை இருப்பதில்லை. जो मनुष्य को पाप करावे और सजा खानी पड़े. அதனால் மனிதர்கள் பாவம் செய்ய வேண்டி இருக்கும்படி மற்றும் தண்டனை அடைய வேண்டி வரும்படி. ஆதா கல்ப் ஹை ஈஸ்வரிய ராஜ், ஆதா கல்ப் ஹை ராவன் ராஜ். அரை கல்பம் ஈஸ்வரனுடைய ராஜ்யம், அரை கல்பம் ராவணனுடைய ராஜ்யம். சர்ப் கா மிசால் பி யஹா கா ஹை. பாம்பினுடைய உதாரணம் கூட இப்பொழுதினுடைய விஷயமாக இருக்கின்றது. சந்நியாசியோं ने காப்பி की है. சந்நியாசிகள் இதை காப்பி செய்திருக்கின்றார்கள்.
जैसे ब्रह्मरी का मिसाल பாபா தேते हैं. எப்படி குளவியினுடைய உதாரணம் தந்தை கொடுத்திருக்கின்றார். பிரம்மரி கீடே கோ அப்னே கர் மே லே ஆத்தி है. குளவி புழுவை தன்னுடைய வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு வருகிறது. தும்பி பதீதோங்கோ லே ஆத்தே ஹோ. நீங்கள் கூட தூய்மையற்றவர்களை அழைத்து வருகின்றீர்கள். फिर उनको बैठ शूद्र से ब्राह्मण बनाते हो. பிறகு அவர்களை அமர்ந்து சூத்திரனிலிருந்து பிராமணராக ஆக்குகின்றீர்கள். தும்ஹாரா நாம் பிராமணி है. உங்களுடைய பெயரே பிராமணி என்பதாகும். யஹ் பிரம்மரி கா திருஷ்டாந்த் பகுத் அச்சா है. இந்த குளவியினுடைய உதாரணம் மிகவும் நன்றாக இருக்கிறது. प्रैक्टिकल में आते तो बहुत हैं. फिर कोई कच्चे रह जाते, कोई सड़ जाते, कोई खत्म हो पड़ते. நடைமுறையில் நிறைய பேர் வருகின்றார்கள். பிறகு சிலர் காயாக இருந்து விடுகின்றார்கள், சிலர் இத்து போய் விடுகின்றார்கள், சிலர் முடிந்து விடுகின்றார்கள், அதாவது அழிந்து விடுகின்றார்கள். மாயா படா தூஃபான் மேல் ஆத்தி है. மாயை மிகப்பெரிய புயலில் கொண்டு வருகின்றது. தும் ஹர் ஏக் வாஸ்தவ் மே ஹனுமான் ஹோ. நீங்கள் ஒவ்வொருவரும் உண்மையில் ஹனுமானாக இருக்கின்றீர்கள். மாயா கித்னா பி தூஃபான் லாயே ஹம் பாபா கோ और स्वर्ग को कभी नहीं भूलेंगे. மாயை எவ்வளவு புயல்களை கொண்டு வந்தாலும் நாம் தந்தையையும் மற்றும் ஸ்வர்க்கத்தையும் ஒருபோதும் மறக்கக்கூடாது. கடி கடி பாபா கஹ்தே हैं சாவ்தான். அடிக்கடி தந்தை சொல்கின்றார், எச்சரிக்கையாக இருங்கள். மனுஷ்ய தோ தீர்த்தோं पर धक्के खाने के लिए जाते हैं. மனிதர்கள் தீர்த்தங்களுக்கு ஏமாற்றம் அடைவதற்காக செல்கின்றார்கள். யஹா और तो कहाँ नहीं जाते. இங்கு வேறு எங்கும் செல்ல வேண்டியதில்லை. एक ही बाप और सुखधाम को याद करते रखना है. ஒரு தந்தை மற்றும் சுகதாமத்தையே நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். तुम तो बरोबर विजय पाने वाले ही हो. உண்மையிலேயே நீங்கள் வெற்றி அடையக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். इनको बुद्धि योग बल ஞான் பல் கஹா ஜாத்தா है. இதற்கு புத்தி யோகத்தினுடைய பலம் மற்றும் ஞான பலம் என்று சொல்லப்படுகின்றது. யாது கர்னே சே பல் மில்தா है. நினைவு செய்வதன் மூலம் சக்தி கிடைக்கின்றது. புத்தி கா தாலா குல்தா है. புத்தியினுடைய பூட்டு திறக்கின்றது. अगर कोई भी बेकायदे चलन चलते हैं तो उनकी बुद्धि का ताला ही बंद हो जाता है. ஒருவேளை யாராவது சட்டத்திற்கு விரோதமான நடத்தை நடக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய புத்தியின் பூட்டு மூடிக்கொள்கின்றது. बाप समझाते भी हैं अगर तुम ऐसा करेंगे तो ड्रामा अनुसार புத்தி கா தாலா பந்து ஹோ ஜாயேகா. தந்தை புரிய வைக்கின்றார், ஒருவேளை நீங்கள் அவ்வாறு செய்தீர்கள் என்றால் நாடகத்தின்படி புத்தியினுடைய பூட்டு மூடிக்கொள்ளும். கிஸ்கோ கஹ் நஹி சகேங்கே கி விகார் மே மத் ஜாவோ. யாருக்கும் சொல்ல முடியாது விகாரத்தில் போகாதீர்கள் என்று. அந்தர் காத்தா ரஹேகா ஹம்னே இத்தனே பாப் கியே हैं. உள்ளுக்குள் அரித்து கொண்டே இருக்கும், நாம் இவ்வளவு பாவம் செய்திருக்கின்றோம் என்று. அஞ்ஞான் கால் மே பி காத்தா है. அஞ்ஞான காலத்திலும் கூட கணக்கு இருக்கின்றது. மர்த்தே हैं फिर தோபா தோபா கர்த்தே हैं. இறக்கின்றார்கள், பிறகு ஐயோ ஐயோ என்று சொல்கின்றார்கள். फिर पिछाड़ी में सब पाप सामने आ जाते हैं. பிறகு கடைசியில் அனைத்து பாவங்களும் முன்னால் வந்து விடுகின்றன. गर्भ जेल में गया फट से सजाएं शुरू हो जाती हैं.
கர்ப்ப சிறையில் சென்று விட்டார்கள் என்றால் உடனே தண்டனைகள் ஆரம்பமாகி விடுகின்றன. பிச்சாடி மே யாது ஜரூர் ஆத்தா ஹை, கடைசியில் அவசியம் நினைவிற்கு வருகின்றது. तो अब बाप कहते हैं तुमको तो தோபா नहीं करनी है, तुम पाप मत करो. அதனால் தந்தை இப்பொழுது சொல்கின்றார், நீங்கள் ஐயோ ஐயோ என்று சொல்லக்கூடாது, நீங்கள் பாவம் செய்யாதீர்கள். ஜேல் பேர்ட் ஹோத்தே ஹேனா, சிறை பறவை இருக்கின்றது இல்லையா? தும்பி ஜேல் பேர்ட் தே, நீங்கள் கூட சிறை பறவையாக இருந்தீர்கள். அபி பாபா கர்ப் ஜெயில் கி சஜாவோं से छुड़ाते हैं. இப்பொழுது தந்தை கர்ப்ப ஜெயிலின் தண்டனைகளிலிருந்து விடுவிக்கின்றார். कहते हैं मुझ बाप को याद करो तो पापों की सजाओं से छूट जाएंगे. சொல்கின்றார், தந்தையாகிய என்னை நினையுங்கள், அப்போது பாவங்களினுடைய தண்டனைகளிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். தும் பாவன் பன் ஜாயேங்கே, நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். அகர் ஃபிர் கிரே தோ பகுத் சோட் லக் ஜாயேகி, ஒருவேளை பிறகு கீழே விழுந்தீர்கள் என்றால் நிறைய அடி ஏற்படும். அசுத்த அகங்கார் ஹே பகலே, அசுத்தமான அகங்காரம்தான் முதலில் இருக்கிறது. ஃபிர் ஹே காம் குரோத், பிறகு இருப்பது காமம் கோபம். காம் மகாசத்ரு ஹை, காமம் மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது. யஹ் தும்கோ ஆதி மத்திய அந்த துக் தேத்தே ஆயே ஹை, இது உங்களுக்கு முதல் இடை கடை துக்கம் கொடுத்து கொண்டே வந்திருக்கின்றது. தும் ஆதி மத்திய அந்த சுக்கு கேலியே புருஷார்த் கர்த்தே ஹோ, நீங்கள் முதல் இடை கடை சுகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். தோ பூரா புருஷார்த் கர்னா ஹை, அதனால் முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். बोलते हैं सवेरे जाग नहीं सकते हैं तो फिर पद भी ऊंच पा नहीं सकेंगे. சொல்கின்றார்கள் அதிகாலையில் எழ முடியவில்லை என்று, பிறகு பதவியும் உயர்ந்ததாக அடைய முடியாது. தாஸ் தாசி பன்னா படேகா, தாசதாசி ஆக வேண்டி இருக்கும். வஹா கோயி கோபர் ஆதி நஹி உட்டானா படுத்தா, அங்கு யாரும் சாணம் முதலியவைகளை எடுப்பதில்லை. மெஹத்தர் நஹி ஹோத்தே, தோட்டி முதலானவர்கள் இருப்பதில்லை. அபி பி விலாயத் மே நௌகர் ஆதி நஹி ரக்தே ஹேன், இப்பொழுது வெளிநாடுகளில் வேலைக்காரர்கள் முதலியவர்களை வைப்பதில்லை. ஆபேஹி சஃபாயி ஹோ ஜாத்தி ஹை, தானாகவே தூய்மையாகி விடுகிறது. வஹா தோ கந்தகி ஹோத்தி நஹி, அங்கு அழுக்கு இருப்பதில்லை. பாக்கி சண்டால் தாஸ் தாசியா ஆதி ஹோத்தே ஹேன், மற்றபடி சண்டாளன் தாசதாசிகள் முதலானோர் இருக்கின்றார்கள். बाप तुम बच्चों को सब राज समझाते हैं. தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கின்றார். தும்ஹாரி புத்தி மே சாரி ராஜதானி ஹை, உங்களுடைய புத்தியில் முழு ராஜதானியும் இருக்கின்றது. தும் டிராமா கோ சமஜ் கயே ஹோ, நீங்கள் நாடகத்தை பற்றியும் புரிந்து கொண்டு விட்டீர்கள். பகலே பகலே முக்கிய இஸ் சக்கர கோ சம்ஜானா ஹை, முதலில் முக்கியமானது இந்த சக்கரத்தை பற்றி புரிய வைக்க வேண்டும். अब ओपनिंग के लिए गवर्नर आदि को बुलाते हैं. இப்பொழுது திறப்பு விழாவிற்காக கவர்னர் முதலானவர்களை அழைக்கின்றீர்கள். तो बच्चों को डायरेक्शन मिलते हैं, ओपनिंग कराने के पहले उनको कुछ समझाओ कि भारत श्रेष्ठाचारी था, अब फिर भारत भ्रष्टाचारी बना है. அதனால் குழந்தைகளுக்கு கட்டளை கிடைக்கின்றது. திறப்பு விழா செய்வதற்கு முன்பு
அவர்களுக்கு ஏதாவது புரிய வையுங்கள். பாரதம் மிக உயர்ந்ததாக இருந்தது, இப்பொழுது பாரதம் மிகவும் தாழ்ந்ததாக ஆகியிருக்கிறது என்று. பாரத் கே பூஜ்ய தேவி தேவதாயே ஹி ஃபிர் பூஜாரி மனுஷ்ய பனே ஹேன். பாரதத்தினுடைய பூஜைக்குரிய தேவி தேவதைகள்தான் பிறகு பூஜாரி மனிதர்களாக ஆகியிருக்கின்றார்கள். யஹ் ஜரூர் சம்ஜானா ஹை. இதை அவசியம் புரிய வைக்க வேண்டும். जो वह खुद भी कहे कि सृष्टि चक्र का राज यह समझाते हैं. அதனால் அவர்கள் தானாகவே சொல்வார்கள், இவர்கள் சிருஷ்டி சக்கரத்தினுடைய ரகசியத்தை புரிய வைக்கின்றார்கள் என்று. जो यह जानते हैं उनको त्रिकालदर्शी कहा जाता है. யார் இதை தெரிந்திருக்கின்றார்களோ அவர்களை திரிகாலதரிசி என்று சொல்லப்படுகின்றது. மனுஷ்ய ஹோக்கர் அகர் டிராமா கோ நா ஜானே தோ பாக்கி கியா காம் கா. மனிதர்களாக இருந்தும் ஒருவேளை நாடகத்தை பற்றி தெரியவில்லை என்றால் மற்ற எந்த வேலைக்கு உதவுவார்கள்? ऐसे तो बहुत कहते हैं बीके की पवित्रता बहुत अच्छी है. அவ்வாறு நிறைய பேர் சொல்கின்றார்கள், பிரம்மா குமாரிகளினுடைய தூய்மை மிக நன்றாக இருக்கிறது என்று. பவித்ரதா தோ சப்கோ அச்சி லக்தி ஹை. தூய்மை அனைவருக்கும் பிடிக்கின்றது. சந்நியாசி பவித்ர ஹை, தேவதாயே பவித்ர ஹை, தப் தோ உன்ஹோं के आगे माता झुकाते हैं ना. சந்நியாசிகள் தூய்மையாக இருக்கின்றார்கள், தேவதைகள் தூய்மையாக இருக்கின்றார்கள், அதனால் அவர்களுக்கு முன்பு தலை வணங்குகின்றார்கள் இல்லையா? பரந்து யஹ் और बात है. ஆனால் இது வேறு விஷயம். பதீத் பாவன் ஏக் பரமாத்மா ஹி ஹோ சக்தா ஹை. பதீத பாவனன் ஒரு பரமாத்மா தான் இருக்க முடியும். பதீத் சே பாவன் பனானே வாலா மனுஷ்ய குரு ஹோ நா சகே. தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக்கக்கூடியவர் மனித குரு யாரும் இருக்க முடியாது. யஹ் சம்ஜானா சாஹியே. இதை புரிய வைக்க வேண்டும். கிருபா கர்கே இஸ் பாத் கோ ஆப் சம்ஜோ. கருணை கொண்டு இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் புரிய வையுங்கள். तो आपका पद बहुत ऊंच हो जाएगा. அப்பொழுது உங்களுடைய பதவி மிகவும் உயர்ந்ததாக ஆகிவிடும். பாரத் பூஜ்ய சே பூஜாரி கேசே பனா ஹை. பாரதம் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியாக எப்படி ஆகியிருக்கிறது? பாரத்வாசி தேவி தேவதா 84 ஜன்ம கேசே லேத்தே ஹை. பாரதவாசி தேவி தேவதைகள் 84 ஜென்மம் எவ்வாறு எடுக்கின்றார்கள்? யஹ் சம்ஜாவோ. இதை பற்றி புரிய வையுங்கள். யஹ் பாத்தே ஜரூர் சம்ஜானி ஹை. இந்த விஷயங்களை கட்டாயம் புரிய வைக்க வேண்டும். கிரைஸ்ட் சே 3000 वर्ष पहले பாரத்வாசி தேவி தேவதா ஹி தே. கிறிஸ்து வருவதற்கு 3000 வருடங்களுக்கு முன்பு பாரதவாசிகள் தேவி தேவதைகளாக இருந்தார்கள். உஸ்கோ சுக்தாம் ஹெவன் கஹா ஜாத்தா ஹை. அதற்கு சுகதாமம் ஹெவன் அதாவது ஸ்வர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்வர்க் சோ அப் ஃபிர் நர்க் பனா ஹை. சொர்க்கத்திலிருந்து இப்பொழுது மீண்டும் நரகமாகி இருக்கிறது. யஹ் ஃபிர் தும் பேட் சம்ஜாயேங்கே தோ பகுத் பாரி தும்ஹாரி மஹிமா ஹோகி. இதை நீங்கள் அமர்ந்து புரிய வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய மகிமை ஏற்படும். அக்பார் வாலோं को भी पार्टी देनी है. செய்தித்தாள்களில் உள்ளவர்களுக்கும் கூட பார்ட்டி கொடுக்க வேண்டும். फिर वह आग लगाए या पानी डाले उन पर सारा मदार है. பிறகு அவர்கள் நெருப்பு வைப்பது அல்லது தண்ணீரை ஊற்றுவது அது முழுவதும் அவர்கள் மீது ஆதாரப்பட்டிருக்கிறது. யஹ் தோ தும் பச்சே ஜான்தே ஹோ லடாயி லக்னி ஹி ஹை. குழந்தைகள் நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள்,
சண்டை ஏற்பட்டே தீரும். கூன் கி நதி பஹேகி பாரத் மே, பாரதத்தில் இரத்த நதி ஓடும். ஹமேஷா யஹா சே ஹி கூன் கி நதி பஹதி ஆயி ஹை, எப்பொழுதும் இங்கிருந்துதான் இரத்த நதி ஓடியிருக்கின்றது. अभी पार्टीशन हुआ तो कितने मनुष्य दरबदर हुए, இப்பொழுது பிரிவினை ஆனதால் எவ்வளவு மனிதர்கள் துன்பப்பட்டிருந்தார்கள். ஏக்தம் அலக் அலக் ராஜதானி ஹோகை, ஒரே அடியாக தனித்தனி ராஜ்யம் ஆகிவிட்டது. யஹ்பி டிராமாமே நூந்து ஹை, இதுவும் நாடகத்தில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. ஆபஸ் மே லடுதே ஃப்ராக்ஷன் டால்தே ஹை, தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றார்கள். பாபா சொல்றாரு, தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றார்கள். பஹலே கோயி இந்துஸ்தான் பாகிஸ்தான் அலக் தோடே ஹி தா, முதலில் இந்தியா பாகிஸ்தான் என்று தனியாக இருந்ததா என்ன? பாரத் மே ஹி ரக்த் கி நதி பஹனி ஹை, தப் ஃபிர் கீ கி நதி பஹேகி, பாரதத்தில்தான் இரத்த நதி ஓடுகிறது, பிறகு நெய்யாலான நதி ஓடும். நதீஜா கியா ஹோத்தா ஹை, பலன் என்ன ஆகிறது? தோடே பச் ஜாத்தே ஹை, கொஞ்சம் பேர் மீதமாகின்றார்கள். தும் பாண்டவ் ஹோ குப்த் வேஷ் மே, நீங்கள் மறைமுகமான வேடத்தில் இருக்கின்றீர்கள். தோ கவர்னர் கோ பஹலே பரீட்சை தேனா ஹை, நீங்கள் கவர்னருக்கும் முதலில் அறிமுகம் கொடுக்க வேண்டும். ஜிஸ்கே பாஸ் ஜானா ஹோத்தா ஹை உன்கி பஹலே மஹிமா கி ஜாத்தி ஹை, யாரிடம் செல்ல வேண்டி இருக்கிறதோ அவருக்கு முதலில் மகிமை செய்யப்படுகிறது. परंतु उन्हों के लिए क्या लिखा हुआ है, यह राज तुम ही जानो, ஆனால் அவர்களுக்காக என்ன எழுதப்பட்டிருக்கிறது, இந்த ரகசியத்தை நீங்கள் தான் தெரிந்து கொள்கின்றீர்கள். वह थोड़े ही समझते हैं कि यह मृगतृष्णा के समान राज्य है, அவர்கள் புரிந்து கொள்கின்றார்களா என்ன, இது காணல் நீருக்கு சமமான ராஜ்யம் என்று. டிராமா அனுசார் உன்ஹோं के भी अपने प्लान्स बनते ही हैं, நாடகத்தின்படி அவர்கள் அவர்களுடைய திட்டத்தை உருவாக்கி கொண்டே இருக்கின்றார்கள். மகாபாரத் மே திகாத்தே ஹேன் பிரளய் ஹோ கயி, மகாபாரதத்தில் காண்பித்திருக்கின்றார்கள் பிரளயம் ஆகிவிட்டது என்று. அப் மகா பிரளய் தோ ஹோதி நஹி, இப்பொழுது மகா பிரளயம் நடப்பதில்லை. தும் பச்சோं के अंदर सृष्टि चक्र का ज्ञान हर वक्त गूंजना चाहिए, குழந்தைகளாகிய உங்களுக்குள் சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானம் ஒவ்வொரு நேரமும் ஒலிக்க வேண்டும். पहले तो वह समझे कि इन्हों को शिक्षा देने वाला कौन है, முதலில் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு படிப்பினை கொடுக்கக்கூடியவர் யார் என்று. தப் சம்ஜே பரோபர் ஹம் பி தோ ஷிவ் கே பச்சே ஹேன், அப்பொழுது புரிந்து கொள்வார்கள் உண்மையிலேயே நாமும் சிவனுடைய குழந்தைகளாக இருக்கின்றோம் என்று. பிரஜாபிதா பிரம்மா கே பி பச்சே ஹேன், பிரஜாபிதா பிரம்மாவினுடைய குழந்தைகளாகவும் இருக்கின்றோம். யஹ் சிஜ்ரா ஹே, இது வம்சமாக இருக்கிறது. பிரஜாபிதா பிரம்மா ஹே கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர், பிரஜாபிதா பிரம்மா கிரேட் 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 கிராண்ட்ஃபாதராக இருக்கின்றார். மனுஷ்ய சிருஷ்டி கா படா தோ பிரம்மா ஹோ கயானா, மனித சிருஷ்டியின் பெரியவர் பிரம்மாவாக இருக்கின்றார் இல்லையா. शिव को ऐसे नहीं कहेंगे, उनको सिर्फ फादर कहेंगे, சிவனை அவ்வாறு சொல்வதில்லை, அவரை தந்தை என்று மட்டும் சொல்கின்றோம். கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர், यह टाइटल हो गया प्रजापिता ब्रह्मा का,
கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் என்ற இந்த டைட்டில் பிரஜாபிதா பிரம்மாவினுடையதாக ஆகிவிட்டது. ஜரூர் கிராண்ட் மதர் கிராண்ட் சில்ட்ரன் பி ஹோங்கே. அவசியம் கிராண்ட் மதர் கிராண்ட் சில்ட்ரனும் இருப்பார்கள். தும் பச்சோं को यह सब समझाना है. குழந்தைகள் நீங்கள் இவை அனைத்தையும் புரிய வைக்க வேண்டும். शिव है सभी आत्माओं का बाप. சிவன் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கின்றார். பிரம்மா துவாரா சிருஷ்டி ரச்தே ஹை. பிரம்மா மூலமாக உலகை படைக்கின்றார். तुम जानते हो हमारी फिर कितनी बरादरियां निकलती हैं. நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் நம்முடைய எவ்வளவு பெரிய வம்சம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது என்று. संतति गवर्नर को समझाना चाहिए कि ऐसी एग्जीबिशन तो कोने कोने में करानी चाहिए. आप प्रबंध करा के दो. கவர்னருக்கும் புரிய வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட எக்ஸிபிஷன் ஒவ்வொரு மூலையிலும் செய்ய வைக்க வேண்டும். நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று. हमको तो देखो 3 पैर पृथ्वी के भी नहीं मिलते. நமக்கு பாருங்கள் 3 அடி நிலம் கூட கிடைப்பதில்லை. और फिर हम विश्व के मालिक बन जाते हैं. பிறகு நாம் உலகத்திற்கே எஜமானர் ஆகிவிடுகின்றோம். तुम प्रबंध करके दो तो हम भारत को स्वर्ग बनाने की सेवा करें. நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுங்கள், அப்போது நாங்கள் பாரதத்தை சொர்க்கமாக்குவதற்கான சேவை செய்வோம். वह तुमको थोड़ी मदद देंगे तो भी सब उनको कहने लग पड़ेंगे कि गवर्नर भी ब्रह्मा कुमार बना है. பாபா சொல்றாரு, அவர் உங்களுக்கு கொஞ்சமாவது உதவி செய்தார் என்றால் அனைவரும் அவரை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள், கவர்னர் கூட பிரம்மா குமார் ஆகியிருக்கின்றார் என்று. अच्छा நல்லது. தாரணா கேலியே முக்கிய சார். தாரணைக்கான முக்கியமான சாரம். फर्स्ट पॉइंट, कोड़ी जैसा तन मन धन जो भी है उसे बाप पर कुर्बान कर फिर ट्रस्टी होकर संभालना है. சோழி போன்ற உடல் மனம் பொருள் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அதை பாபாவிற்கு அர்ப்பணம் செய்து பிறகு ட்ரஸ்டியாகி பாதுகாக்க வேண்டும். மமத்வ நிக்கால் தேனா ஹை. மோகத்தை வெளியேற்றி விட வேண்டும். सेकंड पॉइंट, सवेरे सवेरे उठ बाप को प्यार से याद करना है. அதிகாலையில் எழுந்து தந்தையை அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். ஞான் பல் और बुद्धियोग बल से माया पर विजय पानी है. ஞான பலம் மற்றும் புத்தியோகத்தின் பலத்தின் மூலம் மாயை மீது வெற்றி அடைய வேண்டும். வரதான், दृष्टि द्वारा शक्ति लेने और शक्ति देने वाले महादानी வரதானி மூர்த்து பவ. வரதானம் பார்வை மூலமாக சக்தி எடுக்கக்கூடிய மற்றும் சக்தி கொடுக்கக்கூடிய மகாதானி வரதானி மூர்த்தி ஆகுக. விளக்கம். आगे चलकर जब वाणी द्वारा सेवा करने का समय व सरगम ट्रांस नहीं होगा. போக போக பேச்சின் மூலம் சேவை செய்வதற்கான நேரம் அல்லது சூழ்நிலை கிடைக்காது. तब वरदानी महादानी दृष्टि द्वारा ही शांति की शक्ति, प्रेम, सुख व आनंद की शक्ति का अनुभव करा सकेंगे. அப்பொழுது வரதானி மகாதானி பார்வை மூலமாகத்தான் சாந்தியினுடைய சக்தி, அன்பு, சுகம் மற்றும் ஆனந்தத்தினுடைய சக்தியை அனுபவம் செய்ய வைக்க முடியும். जैसे जड़ मूर्तियों के सामने जाते हैं तो चेहरे द्वारा वाइब्रेशन मिलते हैं. எவ்வாறு
ஜட சிலைகளுக்கு முன்னால் செல்கின்றார்கள் என்றால் முகத்தின் மூலம் வைப்ரேஷன் கிடைக்கின்றது. நைனோं से दिव्यता की अनुभूति होती है. கண்கள் மூலமாக தெய்வீகத் தன்மையினுடைய அனுபவம் ஏற்படுகின்றது. तो आपने जब चैतन्य में यह सेवा की है तब जड़ मूर्तियां बनी हैं. எப்பொழுது நீங்கள் சைத்தன்யமாக இந்த சேவையை செய்திருக்கின்றீர்களோ அப்பொழுது ஜட மூர்த்திகள் உருவாகி இருக்கின்றன. इसलिए दृष्टि द्वारा शक्ति लेने और देने का अभ्यास करो, तब महादानी वरदानी मूर्त बनेंगे. அதனால் பார்வை மூலமாக சக்தியை எடுப்பது மற்றும் கொடுப்பதற்கான பயிற்சியை செய்யுங்கள். அப்பொழுது மகாதானி வரதானி மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். स्लोगन. फीचर्स में सुख, शांति और खुशी की झलक हो तो अनेक आत्माओं का फ्यूचर श्रेष्ठ बना सकते हो. தோற்றத்தில் சுகம், சாந்தி மற்றும் குஷியினுடைய ஜொலிப்பு இருக்கிறதென்றால் பல ஆத்மாக்களினுடைய எதிர்காலத்தை சிரேஷ்டமாக்க முடியும். ஓம் சாந்தி.